இரண்டாவது இன்னொரு தோற்றங்களுக்குள்ளால பரவிருக்கிறது தெரியுமா? மாசம் கட்டுறதுக்காக வேண்டி நாம பொருட்களை வாங்குறோம். எங்களோட பெண்களும் அதிகமாக வாங்குறாங்க. அதாவது சிங்கர்ல, அவான்ஸ்ல, அது போன்ற எங்களை நிறைய இன்னைக்கு கடைகள் உருவாகி இருக்கு. அதாவது என்ன செய்வாங்கன்னா ஒரு விலை ஒன்று இருக்கு. அந்த ஒரு சாமண்ட ஒரு உதாரணத்துக்கு ஒரு குளிர்சாதன பெட்டி. இப்ப இதனுடைய விலை ஒன்று அடிக்கப்பட்டிருக்கும் 1,50,000. உடனடியாக நாங்க காசு கொடுத்து எடுத்தா 1,50,000 கொடுத்து எடுக்கும். ஆனா நாங்க மாசம் கட்டுறதுக்கு எடுக்கும் அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய் கட்டி போட்டு நாங்க சொல்றோம் ஒவ்வொரு மாசமும் 20,000 ரூபாய் நாங்க 5 மாசத்துல கட்டுவோம். இப்ப நாங்க கட்டி முடிக்கிற நேரத்துல இந்த பகுதியை நாங்க முழுமையாக கட்டி முடிச்சிட்டோம்னு சொன்னா இங்க எந்த பிரச்சனையும் வராது. ஏன் 1,00,000 ரூபாய் தான் கட்டுறது. ஆனா மார்க்க அலுவலர்களுக்கு மத்தியில சிக்கல் பிரச்சனை என்னன்னா, கனிவானவர்களே தெளிவாக நாங்க விளங்கணும். இப்ப ஒரே தடவையில கட்டி எடுத்தா 1,50,000 ரூபாய் அல்லது மாசம் மாசம் கட்டி எடுக்கிற நேரத்துல ஒரு 30,000 ரூபாய் மேல்மிச்சமாக கட்டணும். அப்ப கட்டி முடிக்கிற நேரத்துல 1,80,000 ரூபாயாக வாங்கும். சில மார்க்க அறிஞர்கள் இதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. பிரச்சனை அல்ல. ஏன்னா ஒரே நடிகாக கட்டுற நேரத்துல பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கும் எந்த சிக்கலும் இல்லை. அவங்க மாசம் மாசம் நாங்க கட்டக்கூடா அவங்க அந்த எடுத்த இடத்துக்கு அவங்க மேல்மிச்சமாக அதை சரியா செலுத்தி கட்டணும், ஒப்படைக்கும். இப்ப மேல்மிச்சமான 30,000 ரூபாய் தான் கூடுது. ஆனா மாச அடிப்படையில தவணை அடிப்படையில கட்டக்கூடிய நேரத்துல அந்த மேல்மிச்சமாக நான் ஒரு பகுதியை கட்டுறோம்னு சொன்னா பிரச்சனை அல்ல. இதுக்கு சொல்லுவாங்க உடனடியாக அதாவது அது பையிலும் வித் தக்சீத் சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அந்த பிசினஸ் பூர்த்தி செய்யணும். அதுல மேல்மிச்சமாக கொஞ்சம் வரக்கூடிய நேரத்துல அதுல எந்த விதமான கூழ்மிச்சமாக கட்டுறோம்னு சொன்னா அதுல எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. அது வட்டியுடைய தோற்றத்திற்கு போக மாட்டேங்குது. கனிவான சகோதரர்களே, இன்னும் ஒரு பகுதி என்னன்னா, நாங்க எல்லாம் மொபைல் போன் பார்க்கிறோம்.